ஹலோ ஆல், வெல்கம் டு மஹீஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம மெஷர்மெண்ட்ஸ், அதாவது அளவியல்ல உள்ள ஒரு சில ஃபார்முலாஸ எப்படி லாஜிக்கலா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம பார்க்க போறது சதுரம் அண்ட் கனசதுரம். சதுரம் கனசதுரம் ரெண்டுத்துக்குமே எல்லா சைடுமே எப்படி இருக்கும், ஈக்குவலா தான் இருக்கும். அதை நம்ம எப்பவுமே என்னன்னு எடுத்துக்குவோம், ஏன்னு எடுத்துக்குவோம். சோ சதுரத்தின் பரப்பளவுன்னு பாத்தீங்கன்னா ஏ ஸ்கொயர்னு வரும், நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இதுவே கனசதுரத்துக்கு கன அளவுன்னு வரும். சோ ஏ கியூப்னு வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி புறப்பரப்பளவுன்னு ஒண்ணு வரும். புறப்பரப்பளவு அப்படிங்கிறப்ப சதுரத்துக்கு ஒரே ஃபேஸ் தான். சோ ஏ இன்ட்டு ஏன்னு வந்துருது. இதுவே கனசதுரத்துக்கு 6 ஃபேஸ் வரும் இல்லையா? 6 ஃபேஸ் வரனால 6 இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஓகேங்களா? அப்ப 6a ஸ்கொயர். அவ்வளவுதான். அதே மாதிரி சதுரத்துக்கு சுற்றளவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், 4aங்கிறது. இப்ப அடுத்ததா செவ்வகம் அண்ட் கனசெவ்வகம். செவ்வகத்துக்கு ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், எல் இன்ட்டு பின்னு தெரியும் பரப்பளவுக்கு இல்லையா? அப்ப இங்க கனசெவ்வகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹச் எக்ஸ்ட்ரா வரும். ஹச் எக்ஸ்ட்ரா வரப்ப எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹச், இது கன அளவுக்கான ஃபார்முலா. இதுவே இங்க சுற்றளவுக்கு பாத்தீங்கன்னா 2l பிளஸ் 2bன்னு வரும். இதே இது இங்க புறப்பரப்பளவுன்னு வரும். புறப்பரப்பளவுன்னு வரப்ப என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இங்க 2 டைம்ஸ் LB வருது. இங்க ஹச்சும் சேர்ந்து வரனால 2 டைம்ஸ் LB வரும். அதே மாதிரி 2 டைம்ஸ் BH வரும். அதே மாதிரி 2 டைம்ஸ் HL வரும். ஓகேங்களா? இது எல்லாத்துலயுமே இந்த 2 காமன் எடுத்துட்டோம்னா அந்த ஃபார்முலா நமக்கு கிடைச்சிரும். LB BH HL. ஓகேங்களா? இப்ப அடுத்ததான் வட்டம், அரைவட்டம், கால்வட்டம். இது எல்லாத்துலயுமே ரேடியஸ்ங்கிற ஒரு வேல்யூ வரும். ஆறுன்னு எதை எடுத்துக்குவோம். அதே மாதிரி வட்டம்னாலே எந்த வேல்யூ வந்துரும்னா பைங்கிற வேல்யூ வந்துரும். சோ அது ரெண்டை வச்சுதான் இந்த ஃபார்முலாஸ் மேக் பண்ண முடியும் நம்ம. சோ வட்டத்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா அரைவட்டம் அண்ட் கால்வட்டத்துக்கு ரொம்பவே சிம்பிளா தெரிஞ்சிடும் நமக்கு. சோ வட்டத்துக்கு பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் வரும். அரைவட்டம் அப்படிங்கறதுனால பை 2. ஓகேங்களா? அப்ப பை ஆர் ஸ்கொயர் பை 2. இதே கால்வட்டம்ங்கிறதுனால பை 4. சோ பை ஆர் ஸ்கொயர் பை 4ன்னு வரும். இப்ப அடுத்து சுற்றளவுக்கு பாத்தீங்கன்னா வட்டத்துக்கு 2 பை ஆர்னு வரும். ஓகேங்களா? இப்ப 2 பை ஆர். அடுத்து அரை வட்டத்துக்குன்னு பாத்தீங்கன்னா என்ன வரும் பாத்தீங்கன்னா, இப்ப அரை வட்டம்ங்கிறப்ப இப்படி ஒரு வட்டத்தோட சர்ஃபேஸ் வரும், கீழே ஒரு பிளாட் சர்ஃபேஸ் வரும். ஓகேங்களா? அப்ப இங்க பை 2ன்னு வந்துச்சுன்னா வெறும் பை ஆர் வரும். சோ பை ஆரோட ஒரு எந்த வேல்யூ சொல்லுங்க, இந்த பிளாட் சர்ஃபேஸ் சேரும். பிளாட் சர்ஃபேஸ் இது என்னன்னா டயாமீட்டர் தான் நமக்கு. டயாமீட்டர்ங்கிறப்ப 2r எழுதலாம். அதாவது 2 இன்ட்டு ரேடியஸ். ஓகேங்களா? அப்ப 2r. அதுதான் அரைவட்டத்துடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா. இதே கால்வட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா கால்வட்டத்துக்கு 2 பிளாட் சர்ஃபேஸ் வரும், ஒரு வட்டத்தோட சர்ஃபேஸ் வரும். சோ இதுல பை 2, அதாவது அரைவட்டத்துல பாதி. அப்ப அந்த பை ஆர்ல பை 2 பிளஸ் ஒரு 2 பிளாட் சர்ஃபேஸ் வருது நமக்கு. அப்ப 2r. ஓகேங்களா? இப்படிதான் அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம லாஜிக்கலா. அடுத்ததா பாத்தீங்கன்னா கோலம் அண்ட் அரைக்கோளம். கோலத்துக்கு கன அளவுக்கு ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், 4/3 பை ஆர் கியூப்ங்கிறது தெரியும். இதே அரைக்கோளம்ங்கிறப்ப டிவைடட் பை 2. சோ 2/3 பை ஆர் கியூப்னு வந்துடும். அதே மாதிரி கோலத்துக்கு மேற்பரப்பளவுன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 4 பை ஆர் ஸ்கொயர்னு வரும். இதே அரைக்கோளத்துங்கிறப்ப டிவைடட் பை 2. சோ 2 பை ஆர் ஸ்கொயர்னு வந்துடும். இப்ப இன்னொரு ஃபார்முலா அரைக்கோளத்துக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மொத்த புறப்பரப்பளவு அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா அரைக்கோளம் மேல ஒரு கோலத்துடைய சேஃப் இருக்கும், கீழே ஒரு வட்டத்துடைய சேஃப் இருக்கும். ஓகேங்களா? வட்டம்ங்கிறப்ப ஒரு பை ஆர் ஸ்கொயர் சேரும். சோ அரைக்கோளத்துக்கு 2 பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஒரு வட்டம், சோ பை ஆர் ஸ்கொயர். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 3 பை ஆர் ஸ்கொயர். இப்படிதான் நம்ம லாஜிக்கலா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உருளை. உருளைக்கும் பாத்தீங்கன்னா 2 சர்க்கிளோட சர்ஃபேஸ் வரும். சர்க்கிளோட சர்ஃபேஸ் வந்தாலே பைங்கிற வேல்யூ நம்ம சேர்த்துக்குவோம். சோ இதோடைய கன அளவுக்கு ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், பை ஆர் ஸ்கொயர் ஹச்ன்னு தெரியும். இது வலைப்பரப்பளவுங்கிறப்ப 2 சர்க்கிள் வரும் பிளஸ் ஹச்சும் வரும். அதனால எப்படி ஃபார்முலா வரும்னு பாத்தீங்கன்னா 2 பை ஆர் ஹச்ன்னு வரும். இதுவே மொத்த பரப்பளவு அப்படிங்கிறப்ப 2 சர்க்கிளோட சர்ஃபேஸ் பிளஸ் ஹச் ஆரும் சேர்ந்து வரும். சோ அப்ப எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா 2 பை ஆர் இன்ட்டு ஹச் பிளஸ் ஆர்னு வரும். ஓகேங்களா? அடுத்ததான் கூம்புக்கு. கூம்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிளோட சர்ஃபேஸ் வரும், தென் சாய் உயரம் வரும். சாய் உயரத்தை நம்ம என்ன எடுத்துக்குவோம், எல்லுன்னு எடுத்துக்குவோம். ஓகேங்களா? இப்ப வலைப்பரப்பு அப்படிங்கிறப்ப வளைஞ்சு வரக்கூடிய அந்த வேல்யூ மட்டும் தான். சோ அத நம்ம என்ன எடுத்துக்கிறோம், பை ஆறு ஒரு சாய் உயரம் எல். ஓகேங்களா? இதுவே மொத்த பரப்பளவு அப்படிங்கிறப்ப இந்த வலைப்பரப்பும் சேர்ந்து வரும். அப்ப வலைப்பரப்பு அப்படிங்கிறப்ப பை ஆர் எல் பிளஸ் இந்த வட்டத்தோட பரப்பளவு, வட்டத்தோட பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர். இது ரெண்டும் சேர்ந்ததுதான் கூம்புடைய மொத்த பரப்பளவுன்னு வரும். இது கூம்புக்கு கன அளவுக்கு ஃபார்முலா என்ன தெரியும் நமக்கு, 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஓகேங்களா? இது போல மேலும் வீடியோக்களை பாக்குறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.